கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணக்கூடிய நவுன்ஸ். அதை 1, 2, 3, 4 இந்த மாதிரி நம்ம அதை கவுண்ட் பண்ண முடியும். அண்ட் தென் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம an இந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அ பென், ஒரு பென் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே அ பென் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2 apples, ஸோ 2 ஆப்பிள் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்மளால ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். 3 books, 4 chairs. ஸோ இது எல்லாமே நம்மளால ஈஸியாக கவுண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறது நம்மளால கவுண்ட் பண்ண முடியாத, தனித்தனியாக கவுண்ட் பண்ண முடியாத நவுன்ஸை தான் நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு ஏ ஆன்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரைஸ், ரைஸ் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணலாம். 1/2 kg, 1 kg இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணலாமே தவிர்த்து ஒவ்வொரு ரைஸாக நம்ம அதை கவுண்ட் பண்ண முடியாது. அதே போல தான் சுகரும் கேஜிஸாக தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மில்க், இதை வந்து லிட்டர் வைஸ் தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இப்போ இந்த கவுண்டபிள் நவுனுக்கும் அன்கவுண்டபிள் நவுனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கவுண்டபிள் நவுன்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், அன்கவுண்டபிளை கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு நம்ம ஏ ஆன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிள். ஸோ ஆப்பிள் எல்லாம் நம்ம எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். புக்ஸையும் நம்மளால ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். பட் இதுவே ரைஸ், வாட்டர் இந்த திங்ஸ் எல்லாம் நம்மளால 1 ரைஸ், 2 ரைஸ், 1 வாட்டர், 2 வாட்டர் இப்படி நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். I bought some apples. இப்போ இங்கே நமக்கு கவுண்டபிள் நவுனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸ். ஈஸியாக என்னால் 1, 2, 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணி நான் எத்தனை ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். நெக்ஸ்ட், there is milk in the glass. இந்த இடத்துல நமக்கு அன்கவுண்டபிள் நவுன் வந்திருக்குது மில்க். மில்க் அப்படிங்கிறத நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்த சென்டென்ஸ்ல the girl has 2 pencils. ஸோ இங்கே பென்சில்ஸை நம்மளால ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது நம்மளுடைய கவுண்டபிள் நவுன். அடுத்த சென்டென்ஸ்ல சுகர் இஸ் ஆன் த டேபிள். ஸோ இங்கே சுகர் அப்படிங்கிறது நம்மளால 1 sugar, 2 sugar அப்படி கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இது நம்மளுடைய அன்கவுண்டபிள் நவுன். He ate a banana. ஸோ இங்கே பனானா அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். இங்கே நான் உங்களுக்கு சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் எது கவுண்டபிள் எது அன்கவுண்டபிள் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.